ஏன் சீன பள்ளியில படிக்கிறதுனால மாணவர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிம்பம். தமிழ் சோறு போடுமா? தாய்மொழி எதிர்காலத்த குடுக்குமா? அப்படின்னு விவாதிச்சு, விவாதிச்சு மற்ற மொழிகள வீட்ல கத்துக் குடுத்துட்டு, தமிழ் மொழிக்கு வெளிய டியூஷனுக்கு அனுப்புற காலகட்டத்துல இருக்கோம் நண்பா. இந்த மாரி விவாதங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆங்கிலம் படித்தனால தான் எனக்கு இப்ப வேலை, வாய்ப்பு, எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற சிலர். சீன பள்ளிக்கு அனுப்புனா தான் என் பிள்ளைங்களோட கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புற பலர். அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த மொழி வேணாலும் அவங்க படிச்சிருக்கலாம். இந்த பள்ளியில வேணாலும் அவங்க படிச்சிருக்கலாம். ஆனா, அவர்களது தாய்மொழி, தமிழ் மொழிய முதன்மை மொழியாக கொண்டு அவங்களோட இந்த கல்வி பயணம், வாழ்க்கை பயணம் இருந்திருந்துச்சு அப்படின்னா, இப்ப அவங்க அடைஞ்சிருக்கிற சாதனைகளாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அடைவு நிலைகளாக இருக்கட்டும், அது 2, 3 மடங்கு இன்னும் அதிகமாகி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க நண்பா. இது வெறும் விவாதத்துக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இல்ல. அறிவியல். எந்த ஒரு பிள்ளை அவர்களது தாய்மொழியில சிந்திச்சு, யோசிச்சு, அதை முதன்மை மொழியாக உபயோகிக்க சிறு வயதிலிருந்து பழக்கப்படுதோ, அவர்களது முழு திறமை, உள்திறன் இது எல்லாமே வெளிக்கொண்டு அவர்களது அடைவு நிலை, சாதனைகள், நம்பிக்கை இது எல்லாமே பல மடங்கு சிறப்பாக இருக்கும். இது அறிவியல் நண்பா. நம்ம ஜப்பனீஸ் சகோதரர்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, அதுதான் காரணம். அதனால தான் அவங்க அவர்களது மொழிய முன்னிறுத்துவாங்க. எந்த காலத்திலயும் அத விட்டு குடுத்துறவே மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா? அண்ட் இப்ப இங்க கூட எல்லாமே சீன பள்ளி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஏன் சீன பள்ளியில படிக்கிறதுனால மாணவர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிம்பம் தெளிப்படுதுன்னா, அவர்களது தாய்மொழியில அவங்க படிக்கிறதுனால அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் மொழி இல்ல. அதற்கு காரணம் தாய்மொழி அவர்களது. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக மனதில் நிறுத்துங்க. அண்ட் கண்டிப்பாக இதுக்கு விவாதத்துக்கு நெறைய விஷயங்கள் வரும். இப்ப உதாரணத்துக்கு நெறைய பேர நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனா தமிழ் படித்தனால என் வாழ்க்கை நல்லா இல்லாம போச்சு அப்படின்னு சொன்ன ஒரு நபராவது யாராவது இருக்காங்களா? உங்களால காட்ட முடியுமா? எனக்கு கல்வி கொடுத்தது தமிழ். என்ன பண்படுத்தியது தமிழ் பள்ளி. இன்னைக்கு சிலருக்கு வழிகாட்டும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் முழுமையாக தமிழ் தான். ஸோ என்னை விட பல மடங்கு இன்னும் சிறப்பாக தமிழைக் கொண்டு வாழ்வாதாரத்த அமைச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பெற்றவங்க வெளிய நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட விபரங்களையும், விஷயங்களையும், விடயங்களையும் கண்டிப்பாக நண்பா பார்த்து அதிகமாக பகிர்ந்துக்குங்க. தமிழ் சோறு போடுமா? தாய்மொழி எதிர்காலத்த கொடுக்குமா? அப்படின்னு கேட்கறது, எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுங்க. அம்மா சோறு போடுவாங்களா? அப்பா நம்மள பார்த்துக்குவாங்களான்னு கேட்கறதுக்கு சமம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக ஆங்கிலம் படிப்போம். மென்டரின் கூட கத்துக்குவோம் பிரச்சனை இல்ல. ஆனா தமிழ் மொழி எப்பயுமே தலைமை தாங்கட்டும். தாய்மொழியில ஒரு பிள்ளை முதன்மை மொழியாக கொண்டு, அதுல படிச்சு, அதுல சிந்திச்சு, அதுல யோசிக்கிற திறமைய அந்த பிள்ளைக்கு நம்ம குடுக்கிறது, அதோட பிறப்புரிமை, பர்த் ரைட் நண்பா. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களோட உரிமை. அந்த உரிமையை நம்ம முழுமையாக குடுக்கிறது தான் நமது கடமையும் கூட. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக பரவலாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம். ஸோ அதுக்குன்னு இன்னைக்கு மட்டும் இல்ல. எப்ப இந்த காணொளிய பார்த்தாலும் கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. ஸோ இந்த மாரி தகவலுடன் நமது குரல் பாட்காஸ்ட் கூடிய விரைவில வரப்போகுது அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு உண்டான சமூக ஊடகம், அதோட ஹேண்டில் ஐடி எல்லாமே ஆ பரவலாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்து அதையும் பின்தொடருங்க. நாம் வாழ்வோம், தமிழால் வாழ்வோம், தமிழ் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டது நண்பா. தமிழை தாய்மொழியாக கொண்ட எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த தகவல் பகிர்ந்து. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன். நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்ன